தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. உலகம் ஒரு நாள் முடிவு பெறும். உலகம் ஒரு நாள் முடிவு பெறும். உண்மை நீதி தெளிவு பெறும். தூய உள்ளங்கள் வாழ்த்த பெறும். தீய உள்ளங்கள் வீழ்த்த பெறும். உலகம் ஒரு முடிவு பெறும். வாழ்வின் வேந்தன் வந்திடுவான். காவில் நின்று எழுப்பிடுவார். வாழ்வின் வேந்தன் வந்திடுவார். சாவில் நின்று எழுப்பிடுவார். தீயோர் நல்லோர் பிரித்திடுவார். தீயோர் நல்லோர் பிரித்திடுவார். நேர் மனதுடன் அனைவருக்கும் பரிசளிப்பார். உலகம் ஒரு நாள் முடிவு பெறும். தீ உள்ளங்கள் பெறும். உலகம் ஒரு நாள் முடிவு பெறும். The kingdom of heaven is like a net which was thrown into the sea and gathered fish of every kind. விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர்களே வலையானார்கள். இயேசுமா காவியம். அவர்களே வலையானார்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்ற இயேசு அவர்களை வலைகளாக்குகிறார். Our duty is to gather in all who will come. God in the end will give the good and the bad the reward they deserve. God offers the treasure of His kingdom to all who believe. நம்மிடம் வரும் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதே நமது கடமை. இறுதி காலத்தில் கடவுள் நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு ஏற்ப வெகுமதி அளிப்பார். கடவுளிடம் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் விண்ணரசின் செல்வங்கள் அனைத்தையும் அளிப்பார். Bring them to God. கடவுளிடம் கொண்டு வாருங்கள். Anybody brings God home. கடவுளின் நம்முடைய வீட்டிற்கு கொண்டு வருகிறது. நாம் கடவுளிடம் செல்வோம். போக வேண்டும், கேட்க வேண்டும். வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக, கண்டிப்பாக எருசலேம் மீது கொடுக்கப்பட்ட ஆதங்கம் நிறைந்த வார்த்தைகள், சாபம்னு சொன்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆதங்கம் நிறைந்த வார்த்தைகள், இயேசுனுடைய வார்த்தைகள். கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எருசலேமே, படையெடுத்து தலைவர் உன் படையெடுத்து படைகள் உன்முன் சேர்ந்து கல்லின் மேல் கல்லில்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்குமே என்று சொல்லி நகரை நோக்கி முத்துதிர்த்த எமேசுவே. இவளெல்லாம் அருமையாக அந்த இயேசுனுடைய அழுகை, ஆதங்கம். ஐயோ, உனக்கு இவ்வளவு அன்பு கொடுக்கப்படுகிறதே, அதை உதாசீனப்படுத்துகிறாயே. உதாசீனப்படுத்தினா என்ன நடக்கும்?
கண் முன்னாள் கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் நிர்மூலமாக்கப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசி அழுவார். அவருடைய அழுகையின் ஒரு பகுதியை கூட இன்றைய முதல் வாசகத்தில் கேட்போம். அந்த குயவன் கைமண் போல இந்த மண்களத்தை உருவாக்குகிறேன், ஆனால் நீ அவ்வப்பொழுது அழிவைத்தான் தேடிச் செல்கிறாய். அறம் விளையும் என்று நினைத்தேன், விளைந்ததோ மரம். தீமைக்குத்தான் நீ துணை போகிறாய், தீமையைத்தான் நீ தேர்ந்தெடுக்கிறாய். ஆகவே தீமையிலே அழிவாய். அப்ப அழாத, அப்ப கஷ்டப்படாத. நீதியின் காலத்தில் இரக்கத்தை தேடாத. இரக்கத்தின் காலத்தில் கொடுக்கப்படுகிற இரக்கத்தை நீ உதாசீனப்படுத்திவிட்டு நீதியின் காலத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடினால் ஆண்டவருடைய இரக்கமே இருக்குது. அப்படிதான் நம்ம மக்கள்லாம் கேட்பாங்க. கடைசி நேரத்தில் வந்து அவஸ்தை கொடுங்க, மாட்டேன். ஓ, இப்ப கூட கொடுக்க மாட்டீங்களோ? அப்பதான் பெரிய வேதம் பேசுவாங்க. வீட்டுக்கு தேடி வந்தப்பெல்லாம் உபதாசீனப்படுத்துவாங்க. தேவையில்லை. கை காலெல்லாம் உளுந்த பிறகு ஆண்டவரே தேவனே வீட்டுக்கு வா, நன்மை கொண்டாந்து கொடு. அப்பதான் ஆண்டவரே தேவன் எல்லாம் வருது. கண் கட்ட பிறகு இரக்கம் நிறைந்த தேவன் உண்மைதான். ஆனா வழிஞ்சுக்கிட்டு கொட்டணும் அவருக்கு கட்டாயம் கிடையாது. வந்து கேள். தமிழ் செய்யுள் என்ன கூறுகிறது? யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. பொய் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், முகமூடி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், உள்ளொன்று புறம் ஒன்று. ஆனால் வினையேன் இப்படி தீமைகளை செய்கிற நான் அழுதால், பிராயச்சித்தம் செய்தால், பரிகாரம் புரிந்தால் உன்னை பெறலாம். நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் செல்வங்கள் அனைத்தையும் அளிப்பார். Saint Catherine of Siena quotes, "A sick eye sees nothing but darkness. When it looks into such lightsomeness, and it is no fault of the light that it seems so different to the two, the fault is in the sick eye." ஒரு ஊனமுற்ற கண்ணுக்கு இருளை தவிர வேறு எதையும் காண முடியாது. அத்தகைய இரு கண்களுக்கு வெவ்வேறாக தோன்றுவது கண்ணில் உள்ள ஊனத்தின் குற்றமே. ரெண்டு கண் இருக்குது, ஆனா ஒரு பார்வைதான். ரெண்டு கண்ணுடைய பார்வையும் உள்ளே போய் மூளையில போய் கிரகித்து அது என்னவென்று சொல்லுகிறது. ஆகவே அது இந்த கண் கொஞ்சம் ஊனமாக இருந்தால் பார்ப்பது ஊனமாகத்தான் இருக்கும். தங்களிடம் இருப்பதை, தங்கள் கண்களில் இருக்கக்கூடிய குறையை, முதுகில் இருக்கக்கூடிய குறையை அதை கொஞ்சம் கூட செட்டப் பண்ணாம ஏத்த வீட்டில், முன்னாடி வீட்டில், பின்னாடி வீட்டில் ஏத்தவங்க சமுதாயம் என்று சாடிக்கொண்டிருப்பது. மீனவர்கள் என்ன செய்வார்கள்? சில நேரங்களில் சிலவற்றை தூர எறிய வேண்டும், சிலவற்றை விட்டுவிட வேண்டும் என்பது மீனவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ள நல்லவற்றை சேமித்து கெட்டவற்றை விடுத்து சுதந்திரமாயிருப்பவனுக்கு ஒப்பாகும். வலையானது எல்லாவற்றையும் பிடித்து வருகிறது. நல்ல வார்த்தை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அப்பவே வலை, அந்த கடலில் வீசப்படுகின்ற வலை எல்லாவற்றையும் இழுத்து வரும். இன்றைய வலை நெட்டு எல்லாத்தையும் இழுத்து வரும். இப்ப பிள்ளைங்க கையில செல்போன் கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் மிகுந்த தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன்? அந்த வலை எல்லாத்தையும் இழுத்துட்டு வரும். நல்லதையும் இழுத்துட்டு வரும், அல்லாததையும் இழுத்துட்டு வரும். அவனுக்கு வேண்டியது பாடம், அது வேப்பங்காய கசக்கும். அப்படி இப்படி கையை வச்சு அசக்குறானா அல்லாததெல்லாம் வரும், ஊறுகாய் மாதிரி வரும். அதை பார்த்தானா அவனுக்கு அந்த வயதுக்கேற்ற அது ஒழுக்கக்கேட்டை கொடுக்கக்கூடிய படங்களும் பாடல்களுமாக அமைகின்றன. அந்த வலை இழுத்துக்கிட்டு தான் வரும், நல்லதையும் கெட்டதையும். நீதான் அவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அத்தகைய ஒரு தேர்வை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோமா? சூஸ் த பெஸ்ட், சூஸ் த ரைட். அந்த தெளிவை கொடுத்திருக்கிறோமா? பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. உங்கள் பிள்ளைகளை அந்த அளவுக்கு உருவாக்கி இருந்தீர்கள் என்றால் வெரி குட், காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன். அதான் இல்ல. எப்போ
செல்போனை தூக்கிக்கிட்டு மொட்டை மாடிக்கு போறானோ, செல்போனை வச்சுக்கிட்டு வீட்டை கதவை ரூம் கதவை சாத்திக்கிறானோ, பெரிய கேள்விக்குறி. எவ்வளவு தூரம்னா, ஐயோ சாமி பயமா இருக்குதுங்க இந்த சமுதாயம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கம்ப்ளீட்லி எரேஸ்ட். அந்த ஹிஸ்டரியிலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லா இடத்துலையும் ஒன்றும் துருவி பார்க்க முடியாது. என்ன பார்த்தா எது பார்த்தா ஹிஸ்டரியில தெரியும். அதெல்லாம் கலைக்கிற அளவுக்கு கத்து வச்சிருக்கிறான். இந்த குற்றவாளிங்க கொலைகளை செஞ்சானுங்கன்னா சுத்தமா தொடச்சி எடுத்துருவானுங்க. எந்த ஒரு தடயமும் இருக்கக்கூடாதுன்னு. அவ்வளவு பெரிய கிரிமினல் மைண்ட் இப்பயே உருவாகுதா? எவ்வளவு ஆபத்து பார்த்தீங்களா? வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். ஆகவே லார்ட் ஜீசஸ், increase my hunger for your kingdom and fill my heart with eager longing for you, that I may one day gaze upon your face in everlasting bliss. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அரசின் மீதான என் தாகத்தை அதிகமாக்கும். உம்மையை எதிர்நோக்கும் வாஞ்சையால் என் இதயத்தை நிரப்பும். அதனால் ஒரு நாள் உம் திருமுகத்தை உற்று நோக்கும் நித்திய பேரின்பத்தை அடைவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். பணிந்து ஆராய்ப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களோடே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் கோலவர் நாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகும். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி 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 போற்றி. உலகம் ஒரு நாள் முடிவு உம்மை நீர் நினைவு பெறும். தூய உள்ளங்கள் வாழ்க்கப் பெறும். தீய உள்ளங்கள் வீழ்த்தப் பெறும். உலகம் ஒரு முடிவு பெறும். நற்கருணை மாலை, நீ இயேசுவின் உடல்
இயேசுவின் இரத்தம் இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பிரச்சனைகள், தீமைகள், அல்லாதவைகள், நம்மை அச்சுறுத்தக்கூடியவைகள், இவைகள் எல்லாம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும் எந்த பதவியில் இருந்தாலும் வரும். அவைகளை எப்படி மேற்கொள்வது? என்ன பிரச்சனை வருதோ அதை சால்வ் பண்ணணும். அதான் முக்கியம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அந்த சொல்யூஷனை மட்டும் கொடுப்பாங்க சில பேர். சில பேர் அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ந்து அதை நோண்டி நொங்க எடுப்பாங்க. அதெல்லாம் பல வகைப்படும். சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். நான் ஒன்று சொல்றேன். எனக்கு எல்லா பங்குலையும் போனோன்னு முதல்ல இந்த திருட்டுத்தனத்தை நிறுத்தணும். கண்டிப்பா. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல ஒரு பங்குல எனக்கு சூசகமா பெரியவங்க சொன்னாங்க, ஃபாதர் தயவு செய்து பூட்டு போட்ட உண்டியலை பூச நேரத்துல காணிக்கைக்கு அனுப்புங்க. இவ்வளவுதான் அவங்க சொன்னது. என்ன ஏதுன்னு எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா விழாவாரியா போனா எவன் திருடுறானா அவன் கண்டுபிடிச்சிருவான். நம்ம பாக்குறோம் இல்லையா சினிமாவில எல்லாம், ஓ நீ தான் போட்டு கொடுத்தியா, நீ தான் செஞ்சியா, அவன் போய் அவனை போய் தாக்குவானுங்க இல்லையா. ஆகவே அதெல்லாம் தெரிஞ்சவங்க எனக்கு அட்வைஸ் ஃபாலோ பண்ணோன்னே அம்பு எந்த பக்கம் வந்துருச்சு, என் பக்கம் வந்துருச்சு. சொல்யூஷன் கொடுத்தவங்க சேஃப், ஓகே. ஓ நம்மளெல்லாம் என்ன தெரியுமா, அவனுக்கு மனசுக்குள்ளார நம்ம செய்யறத கண்டுபிடிச்சிட்டாரு, ஆகவே சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. இந்த சொல்யூஷனை எப்படி மாத்துறது, நாங்க எடுக்க மாட்டோம், இது பிச்சைக்காரத்தனமா இருக்குது அப்படின்னு பாய்காட் பண்ணானுங்க. இப்படிதான் நடக்கும். மாற்று ஏற்பாடுகள் செஞ்சாச்சு. ஒரு சின்ன பிரச்சனையும் சொல்யூஷனும். அதே போல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எது நமக்கு சாதகமோ அதை வைத்துக்கொண்டு அதை ஒரு பகடைக்காயாகவோ ஒரு ட்ரம்ப் கார்டாகவோ ஒரு ஷீல்டாகவோ வைத்துக்கொண்டு ஆடுவது. என்ன தெரியுமா, பல இடத்துல பல விதமா இருக்கும். நிறம், இனம், மதம், மொழி, ஜாதி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும், ஒவ்வொரு காரணம். இதுக்கு பின்னாடி பதுங்கிக்குவாங்க. இதுதான் முக்கிய காரணமா இருக்கும். இதுக்கு பின்னாடி பதுங்கிக்கிட்டு அவங்க கிடுகிடு பாட்டிட்டு இருப்பாங்க. இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி, இப்படின்னா அப்படி, இப்படின்னா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லா இடத்திலும் உண்டு. ஒரே இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் உண்டு. யார் இதை களை எடுக்கிறார்களோ அவர்கள் இதை தாங்க வேண்டும். இந்த பிரஷிங் த ஷோல்டர் சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் அதுல கண்டிப்பாக அது வேதனைப்பட வேண்டும். ஏன்னா களை எடுக்கும் போது கண்டிப்பாக அது இப்ப திருடனை போய் பிடிக்க போறீங்க, திருடன் என்ன பண்ணுவான், கத்தியால குத்துவான், துப்பாக்கியால சுடுவான், தடியால அடிப்பான். இதானே நடக்கும். யதார்த்தம் இவர்கள். ஆனால் அஞ்சாதே, நன்மை எப்பொழுதும் the truth will triumph. இதானே நமக்கு நற்செய்தி கட்டு தருது. நற்செய்தி கட்டு தருது என்ன தெரியுமா, இதனால பாதகம் நம்ம எல்லாம் ஒதுக்கி தள்ளுவாங்க. வேணாம் வேணாம் ஒதுக்கி தள்ளுவாங்க. கவலைப்படாத, கடவுளோடு இருக்கிறார். இன்னைக்கு உலகம் ஒரு நாள் முடிவு பெறும்னு பாட்டு பாடணும். இந்த பிரித்தெடுப்பார் இந்த நற்செய்தி கருத்தை வச்சுட்டு பாடணும். உலகம் உன்னை வெறுத்தாலும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நன்மை செய்ய போனீங்கன்னா வெறுக்கும். இயேசு சொல்கிறார், என் பெயரால் உலகம் உன்னை வெறுப்பார்கள். நல்லதுக்காக செஞ்சா கவலைப்படாத. நீ உண்மையிலே நற்செய்தியை நம்புறியா, திடமாறு. நான் போன வாரத்தில் ஒரு தமிழ் செய்தியிலிருந்து எடுத்து சொன்னேன். வன் தொண்டன்
தொண்டன் சாதாரண தொண்டன் பயப்படுறது, சரி ஆண்டவரே வருகிறேன்னு சொல்லுது. வன் தொண்டன் தோமையாரெல்லாம் அப்படிதான் இருந்தாரு. வாங்க நாமளும் அவரோடு சென்று உயிரை இழப்போம் அப்படின்னு சொன்னவர் தான். அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டார். பிறகு உயிர் தாண்டவர் வந்த பிறகு மறுபடியும் எழுச்சி கொண்டார். ராயப்பர் எல்லாம் அப்படித்தான். இவர்கள் எல்லாம் அந்த 12 அப்போஸ்தலர்கள் மண் தொண்டர்கள். ஆகவேதான் அவர்கள் வேத சாட்சிகளாக இறந்தார்கள். அவர்களுடைய இறந்த நாளில் சிகப்பு ஆடை அணிந்து பூசை வைக்கிறோம். மார்டர்ஸ், எல்லா வேத சாட்சிகளும் மண் தொண்டர்கள், இயேசுக்காக உயிரை இழந்தவர்கள். ஆகவே நீ இயேசுவின் சீடனாக இருக்கிறாயா? தன்னையை மறக்க, தன்னையை திறக்க, தன்னையை துறக்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். You have to self-abnegate. Forget yourself. Carry his cross. அவருடைய சிலுவை சுமந்து சொல்ல வேண்டும். ஆகவே இன்னொரு பாருங்க, 2 லத்தீன் வார்த்தை, ஓனோர் ஓனூஸ். ஓனோர் ஓனூஸ். ஆனர்னா மகிமை இருக்குதா, பதவியினுடைய திறமை பதவி இருக்குதா, அதுக்கு தகுந்த வகையிலே ஓனூஸ், பேர்டன், உன் தோள் மேல் சுமத்தப்பட்ட பேர்டன், அதை எப்படி தாங்கி செல்கிறாய்? ஆகவே ஒரு சில சூசகமான கருத்துக்கள், யாரெல்லாம் இந்த திருச்சபையின் பதவியில் இருக்கிறார்களோ பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம். ஆகவேதான் எங்கள்கிட்ட வந்த ஒரு தியான ஃபாதரு, சமீபத்தில் தான் அவர் மரணம் அடைந்தார். ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான மனிதர், ஃபாதர் ஒய்ஜே இருதயராஜன் சொல்லி, திருச்சியிலேருந்து நல்ல கேனன்லாம் படித்தவரெல்லாம். அவருக்கும் பிஷப் ஆகிறதுக்கு வரிய தகுதியெல்லாம் இருந்துச்சு. அவர் என்ன சொல்லுவார், நீ பிஷப் ஆகணும்னு சொன்னா, ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், என்ன இந்த மாதிரி வாழ்த்தாத. என்ன வாழ்த்துற? பிஷப் ஆகுனா நாசமா போன்னு அர்த்தம். உண்மையாகவே பதவி, பெரிய பதவி, ஆனால் என்ன கஷ்டம் தெரியுங்களா, என்ன பலு தெரியுங்களா அவங்களுக்கு. அதான் தாங்கிறதுக்கு கடவுள் அவங்களுக்கு தம்பு கொடுக்கிறார். நம்மளும் ஜெபிக்கணும். திருச்சபைக்கு என்ன, மேட்டாண்டியாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? போலீஸ் மாதிரி போய் அடிச்சு சிறையை தள்ள முடியுமா? நோ, நோ வயலன்ஸ், முடியாது. அந்த பவர் இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிறது. கேனன் லா, திருச்சபையுடைய சட்டம் அவருக்கு வல்லமை கொடுக்கிறது. அதை உணரணும். பிஷப்புக்கு என்ன சட்டம் இருக்குது, தன்மை இருக்கிறது. அவருக்கு இந்த அதிகாரத்தை, இந்த திருச்சபையினுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலக அதிகாரம் இல்ல. உலக அதிகாரம் போலீஸுக்கு, கோர்ட்டுக்கு, நீதிபதிக்கு, அவங்களுக்கு இருக்க அதிகாரத்தை போல அல்ல. இந்த அதிகாரம் வேறு. ஆகவே நானும் இதை சூசகமா சொல்றேன், சூசகமா தான் சொல்றேன். பல காரியங்கள் இந்த மறையுரையை கேட்பவர்களுக்கு இந்த உள்ளூர இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உணர்ந்தார்கள் என்றால் சரியாக நான் சொல்லுகிறேன் என்பதை உணர்வார்கள். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும், இருந்துட்டு போட்டோம். நல்லவர்களுக்கு இது சரியான அறிவுரை என்று வரும். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு என்ன சொல்லுகிறது? அத்தகைய திருச்சபையின் அதிகாரத்துக்கு நான் கட்டுப்பட வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு குருவும் என்ன சொல்ல வேண்டும்? பரிசுத்த தந்தை போப்பாண்டவருடைய பெயர் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ். யார் அந்த மேட்டாசனத்தினுடைய தலைவரோ, எங்கள் பேராயர் ஆனந்தராயன் ஜெபிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பெஷாலிட்டி தான், அந்த பவர் தான் அவங்களுக்கு. எல்லா குருக்களும் அந்த திருப்பலியிலே அவருடைய மேட்டான பெயரை சொல்ல வேண்டும். ஏதாவது உலக போல அழைப்புக்காக அல்ல, பிழைப்புக்காக வந்தவர்கள். அழுத்தம் திருத்தமா சொல்ல, இதுல மாற்று கருத்தே கிடையாது. அழைப்புன்னு வந்தா இதான் அழைப்பு, மற்றதெல்லாம் பிழைப்பு. எப்படியாவது பிழைக்கணும், காசு சம்பாதிக்கணும், பெருமை பாராட்டணும். தயவுசெய்து அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உரை காரசாரமாக இருக்கும். அது உண்மையின் உரை. உண்மை உரைக்கும், கசக்கும், ஆனால் அதுதான் வெளிப்படும். The truth will triumph. பங்குல நல்ல மக்கள் மேய்ப்பது சுலபம். 95% நல்ல மக்கள் இருப்பாங்க, அவங்கள மேய்ப்பது மிக மிக சுலபம். இந்த 5% இருக்கலாம் பார்த்தீங்களா, குண்டக்கா மண்டக்கா. அடிக்கடி நான் சொல்லுவேனே, முட்டுக்கட்ட முடிய பெண்கள், அவங்க தான் கெடுக்கிறதே. நல்ல மக்களையும் கெடுப்பான், நல்ல பங்கின் நிர்வாகத்தையும் கெடுப்பான், எல்லாத்தையும் கெடுப்பான். எல்லா இடத்திலும் உண்டு முட்டுக்கட்டைகள். தீமைகளை மேற்கொள்ள வேண்டும், களைந்தெடுக்க வேண்டும், நல்லவைகளை ஆதரிக்க வேண்டும், நல்லவைகள் வளர வேண்டும்
என்று ஜெபிப்போம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபி. அன்புமிக்க இறைவா, இத்திருவுணவு ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். புனித பீட்டரை பின்பற்றி அவர் விசுவசித்ததையே நாங்கள் அறிக்கையிடவும் அவரது போதனைக்கேற்ப வாழவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.